ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வெறும் மார்னிங் அப்டேட் மட்டும் கொடுத்துருங்க சார், இப்போலாம் சைக்காலஜி வீடியோ போடுறதில்ல அப்படின்ற மாதிரியும், சில மெசேஜஸ், முக்கியமான மெசேஜஸ்லாம் ஷேர் பண்ணுறதில்ல இப்போலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால என்னால் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியல சமீப காலமாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டைரெக்ஷன்ஸ் வியூலாம் கூட உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 2 மாதமாக ஷேர் பண்ண முடியல. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நேற்று காலையில் 7:38 அப்பர் சைடுக்கான ஒரு டைரெக்ஷன் அப்படின்றது. இப்போ அந்த ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு அப்பர் சைட் 1486 இருந்துச்சு, எனக்கு எவ்வளோ 1540 ப்ரைஸ் மொமெண்டமாக இருக்குது. இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் என்ன நினச்சிட்ருக்காங்க, இதை டிப்ஸ் கொடுக்குறாங்க, கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், என்னுடைய சேனலில் நீங்கள் எந்த சேனல்லையும் டிப்ஸ் கால்ஸ்க்காக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு ஜேர்னி பண்ணுறாங்கன்னா நீண்ட நாள் அவங்களால பயணிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடைவெளி வர சொல்ல, 1 மாதம் 2 மாதம் இடைவெளி வர சொல்ல நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்பீங்க. உங்கள்கிட்ட காசு இருக்கிறது கரைஞ்சி போயிடும். என்னென்னா புதுசாக ஒரு யூடியூபர் தேடணுமா இருக்கும் நேற்றுக்கு. இப்போது என்னோடய சேனலில் கூட நீங்கள் டிப்ஸ் காசு கொடுத்தா உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்வாங்க. தாராளமாக பண்ணிக்கங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எது நல்லது அப்படின்னு படுதோ நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு கெடுதலாக பட சொல்ல நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் அது. ஆனால் ஏதாச்சும் ஒரு விஷயம் உருப்படியாக 4 விஷயம் கற்றுக்கலாம். இல்லை சார் பரவாயில்ல, எனக்கு டிப்ஸ் காசில் வேணாம், எனக்கு லேர்னிங் ஜர்னி வேணும், ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், சார்ட் ரீடிங் கற்றுக்கணும், சார்ட் எப்படி மூவ் ஆகுதுலாம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 நாள் நம்ம கூட நீங்கள் பயணிக்கலாம். கொஞ்சம் இந்த 2024 இந்த 2-3 மாதம் தான் கொஞ்சம் அப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2019 நான் ஸ்டாப்பாக நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 மாதமாக தான் கொஞ்சம் வீடியோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நம்ம கண்டினியூஷன் பண்ணலாம். சரி, இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ட்ரேடிங்கில் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாதத்தனம் தான். ஆக்சுவலாக நான் சொல்கிறது, ட்ரேடிங் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சும் தப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா, அது இங்கே தான் நடக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ட்ரி எங்கே எடுக்கிறது தெரியாமல் ட்ரேட் பண்ணுறது ஒரு தரப்பு. நான் ஏன்னா எல்லாருக்கும் ட்ரேடிங் தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ட்ரேடிங் தெரியுது. ஆனால் அந்த என்ட்ரி எக்ஸிட் வரலும் பொறுமை இல்லாதத்தனம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கண்ணே, இதுக்கு மேலே போனால் தான் ஒரு பையிங் சைடுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு மார்னிங் அப்டேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ரைஸ் இதுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் சும்மா ஸ்க்ரீனை பார்க்க முடியறதில்ல. நிறைய பேரால் ஸ்க்ரீனை சும்மா வாட்ச் பண்ணுறதுக்கு அந்த பொறுமை இல்லாதத்தனம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்காக ஒன்று தோணும், நம்ம இங்கே போய் என்ட்ரி எடுக்கிறத விட நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராஃபிட் சேர்ந்து வரும், நம்ம டக்குன்னு இங்கே வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்காக அந்த லைவ் மார்க்கெட்டில் தோண்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல என்ட்ரி போட்டுருவாங்க. சரிப்பா, ஓகே, அந்த மாதிரி என்ட்ரி போட்டுட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, மேலேயும் போகாமல் ப்ரைஸ் அகைன் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் அப்படியே ட்ராவல் பண்ணிடுச்சுன்னா அவங்களுடைய டிசிஷனை மாற்றிக்குவாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஒரு வேளை ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா நமக்கு நஷ்டமாயிடுமே, சரி நம்ம வெளியே வந்துடலாம். பாருங்கள், அன்னெசரி என்ட்ரி, அன்னெசரி எக்ஸிட், இந்த மாதிரி காரணத்தினால்தான் அதிகமான ட்ரேடில் லாஸ் ஆகுதே தவிர ஓவர் ட்ரேடிங் போகும் ஒன்றும் இல்லை. இது மாதிரி என்ன ஆகுனா, ஓவர் ட்ரேடிங் போயிட்டு உங்களுடைய ப்ரோக்கரேஜ், டேக்ஸஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஸோ பேஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி, ஏன்னா ப்ரைஸுங்களா ரிஜெக்ஷனாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம் அப்படின்னு. எங்கே கட் ஆகிருக்கு ட்ரெண்ட் லைனு, இந்த இடத்துல கட் ஆகிட்டு எங்கே க்ளோசிங், நிறைய க்ளோசிங் வச்சுருக்கு. ரொம்ப க்ளோசிங் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் டச் ஆச்சுங்களா, அகைன் ரெட் கலர் கேனில் இந்த மாதிரியும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம க்ளோசிங் பாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டு அதனுடைய லோ நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு பண்ணமே தவிர ப்ராப்பராக ஒரு செட்டப் இல்லாமல் ட்ரேட் இருக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். சரி, இந்த பேஷன்ஸ் வேறு எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி போட்டுட்டாங்க இந்த இடத்துல, நான் சொல்கிறது அது எக்ஸாம்பிள் வேறு. அந்த சைடு வேஸில் ஓவர் ட்ரேடிங் போகிறது எக்ஸாம்பிள் வேறு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டாங்க, என்ட்ரி பிரேக் அவுட்லாம் ஆகிடுச்சு.
இந்த இடத்துல ஸ்டாப் லாஸும் போட்டுவிட்டாங்க. நான் என்ன சொல்லேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த சைக்காலஜி பில்ட் பண்ணி, இல்லை சார் நான் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கேன், நான் வந்து காஸ்ட் டு காஸ்ட் என்னோடய கேபிட்டலில் பாதுகாக்கிற அளவுக்கு டேலண்ட்டாக இருக்கிறேன், ஆனால் என்னால் ப்ராஃபிட் சைட் நோக்கி பயணிக்க முடியல அப்படின்றாங்களே, அவங்களுக்காக பாருங்கள் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ண சொல்லும். அவங்களுக்கு இந்த டிசிஷன்ஸை வந்து எத்தனை நாள் வந்து அவங்க பார்த்துருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்களுடைய என்ட்ரியில் எக்ஸிட்டில் எத்தனை நாள் அவங்களோட என்ட்ரி வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக இது மாதிரி போகுது, இல்லை எத்தனை டைம் வந்து அவங்களுக்கு எஸ்எல் வந்து ட்ரிகராக இருக்குது அப்படின்றது அவங்களோட கான்ஃபிடென்ஸை பொறுத்து தான் வந்து இந்த லெவல் வந்து ஹோல்ட் பண்ண முடியுது. அப்போ என்ன ஆகுனா, அவங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரியில் அடிக்கடி எடுத்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு அந்த என்ட்ரியில் வந்து கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இல்லை ஏதோ ஒரு நாள் என்ட்ரி எடுத்துகிட்டு இல்லை திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னப்போ அவங்களுக்கு என்னென்னா நெக்ஸ்ட்டு ட்ரேடு பண்ண சொல்லும். இந்த ட்ரேடும் எக்ஸிட் ஆகிடும் அப்படின்வாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் சொல்கிறேன், லெட்ஜரை மெயின்டைன் பண்ணி வைங்க. லெட்ஜர் நிறைய பேர் 100க்கு 90 பேர் வந்து லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. இதுவரையில் எனக்கு தெரிஞ்சு நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் கேட்டுட்டேன், லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. தயவு செஞ்சு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தப்பு தெரியும், வேறு எதுவும் கிடையாது. லெட்ஜர் எதுக்காக மெயின்டைன் பண்ண சொல்கிறேன்னா, எந்தெந்த மாதிரி ட்ரேடில் அதிகமான நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து லெட்ஜர் மெயின்டைன் பண்ண சொல்கிறது, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று பேஷன்ஸ் இல்லாதத்தனம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் கற்றுக்கணும்னு யார்கிட்டனா நீங்கள் போகிறீங்களா, வெபினார் கிளாஸஸ் செமினார் கிளாஸஸ் யார்கிட்டனா போகிறீங்க இல்லைங்களா, நான் என்கிட்ட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் எங்கேயாச்சும் போய் கற்றுங்க. அவங்க சொல்லித்தர விதம் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக டைம் கொடுங்க, நேரத்தை கொடுங்க. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து முக்கியமான கண்டென்ட் அனுப்புகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டென்ட் மேலே குறியாக இருப்பாங்க. சார் இது வந்து ஒரு வீடியோ ஆகிடுச்சு சார், 2வது வீடியோ கண்டென்ட் அனுப்புங்க அப்படின்வாங்க. கண்டென்ட் மேலே நான் கொடுத்த ஹோம்ஒர்க் மேலே உங்களுடைய கவனம் இருக்கட்டும். ஹோம்ஒர்க் அந்த பொறுமை இருக்கட்டும். ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாள் நான் வீடியோ அனுப்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கட்டும் வேறு என்ன புதுசாக பண்ண போய்ட்றாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு தேட அவ்வளோ அவசரம், சீக்கிரம் அப்படின்னு அந்த ஸ்பீடை வந்து குறைங்க. கற்றுக்கிறதுல வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல 100 டைம் பண்ணுங்கள். 100 டைம் பண்ண சொல்ல உங்களுக்கு அடுத்த டைம் அந்த லைவில் ட்ரேட் சார்ட் போக சொல்ல உங்களுக்கு அந்த பயம் இல்லாத தன்மை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வளர்ந்துடும். அதுதான் சொல்கிறது, ஒரு விஷயத்தை 100 டைம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், 100 டைம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தன்னால் ஈஸியாக வந்துடும். இப்போ சார்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் ஒரு 50 ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லணும்னா நீங்கள் வந்து 500 சென்ட் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. 100 சென்ட் பண்ணுங்கள், 200 சென்ட் பண்ணுங்கள். நான் 50 சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வெறும் 50 மட்டும் கஷ்டப்பட்டு சார் ரொம்ப கஷ்டமாக சார் தேடி என்னால் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு 50 அப்படின்னு சொன்னால் 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக அனுப்புங்க. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸோடைய தூரம் வந்து நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.